ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கரை அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். இது வந்து நம்முடைய தனுஷ் சார் நடிச்சு வெளிவந்த ஒரு படம் தான் வந்துட்டு கரை. இந்த கரை படம் பத்தி கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு படம் தான். ஏன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கரை படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய கதாநாயகன் வந்துட்டு திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்டை நம்பி கூட்டிட்டு போய் ஒரு திருட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேலை நான் இதோட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டை பண்றாரு. அந்த பண்ற டைம்ல ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. கூடின டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட காசு எல்லாம் எடுத்துட்டு இந்த ஒரு வழியா போ அப்படின்னு சொல்றாரு. அந்த வழியா போன்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு டைம் ஆச்சுன்னா அவர் ஓடிடுறாரு. இந்த காசெல்லாம் எங்கேயே கிடக்குது, சரி வேற வழி இல்ல, இவனோட நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும், அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு சுத்தி வந்து அவங்கள வந்துட்டு பிடிக்க வந்தவங்க எல்லாரும் இவர் அடிச்சு போட்டு வெளில வந்து பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு மக்கள் எல்லாம் கூடினு இவரை பிடிச்சிடுறாங்க. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். பிடிச்சி ஜெயில அடைச்சு அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் நம்முடைய இந்த யூத் படத்துல அப்பா வருவார்ல, சோ அவர் இதுக்குள்ள வராரு. அவர் தான் போலீஸ் ஆபீசர். சோ அவர் உள்ள வந்து எனக்கு ஒரு கேஸ் வேணும், நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி எனக்கு என் போட்டோ வச்சு நான் ஒரு பெருமையா ஒரு போட்டோ வந்து நான் வந்துட்டு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம் வருது. ஏன்னா ரிட்டையர் ஆக போறேன், இதுக்கு மேல நம்ம லாஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் பெரிய ஒரு ஆளா மதிப்பா எல்லாரும் முடியும் பேரோட வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வராரு. சோ இவன் வந்து ஒரு சின்னதா 50 பவுன் மட்டும் ஆட்டையை போட்டான் அப்படின்னா வந்துட்டு அது மட்டும் இல்ல, ஒரு 100-150 பவுன் எக்ஸ்ட்ரா போடுங்க, 4-5 பெட்டி கேசையும் போட்டு இவன் வந்துட்டு நிரந்தரமா ஒரு 8 வருஷம் 9 வருஷம் உள்ள தள்ளுங்க அப்படி மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு சில விஷயத்த பிளான் பண்ணிட்டு இவர் உள்ள போறாரு. உள்ள போய் இவன்ட்ட இப்படி சொல்றாரு, என்னப்பா ஓகே தானே, ஓகே இல்லைன்னு சொல்லும்போது அவன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, உனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது அந்த போலீஸே வந்து நம்ம தனுஷ் சார் வந்து அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாரு. எனக்கு பணம் வேணும், என் நிலைமை உங்களுக்கு புரியாது. தப்பிச்சு போய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு விஷயத்துக்காக இவருக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக தன்னுடைய சொந்த அப்பாவை விட்டுட்டு வந்த இவரு அந்த பணத்துக்காக சொந்த அப்பாவை பார்க்க போறாரு. பார்க்க போனதுக்கு அப்புறம் அந்த பணம் கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது, ஏன்னா அவரே ஆல்ரெடி அந்த பத்திரத்தை எல்லாம் வச்சு லோன் எடுத்திருப்பாரு. சரி, லோன் எடுத்த அந்த விஷயம் வந்து இவர் தெரிய வரும்போது இவர் கொஞ்சம் மனசு உடஞ்சிருவாரு. எப்படி நீ காசை புரட்ட போறோம், எப்படி நம்ம வந்துட்டு சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இதை தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த இடத்த விற்கலான்னு பிளான் போட்டு அவர் அப்பாட்ட போயிட்டு ஒரு கையெழுத்து வாங்க போகும்போது இல்ல முடியாது தரமாட்டேன்னு சொல்லுவாரு. கடைசியில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க. பேங்க் சம்பந்தமா வந்துட்டு பேங்க் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மக்களை கடன் வாங்க வச்சிருப்பாங்க, டிராக்டர் வாங்க வச்சிருப்பாங்க. இப்ப கூட சென்னையில இப்போ அந்த கரண்ட் இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் போரு நடந்துட்டு இருக்குல்ல. சோ அந்த இது வந்துட்டு நடந்துட்டு இருக்கனால பெட்ரோல் இல்ல, கேஸ் இல்ல. சோ இந்த விஷயம் போயிட்டு இருக்கனால அங்க வந்துட்டு இங்க லோன் எடுத்தது எதுக்காக அப்படின்னா டிராக்டர் வாங்கியிருப்பாங்க. அந்த டிராக்டர் வந்துட்டு ஓட முடியாம, பெட்ரோல் இல்லாம, டீசல் இல்லாம அங்க பிரச்சனையா இருக்கும். சோ இதுக்கு வந்துட்டு தவணை முறையில வட்டி கட்டிட்டே இருக்கணும், அசலும் கட்டணும். என்ன பண்றது தெரியாம மக்கள் முழிச்சிட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. டிராக்டர் இருந்தா தானே உழ முடியும், மாடு இருந்தா தானே தேர் ஓட்ட முடியும். ஒன்னும் பண்ண முடியாம வந்துட்டு சரி யார் ஏர் இழுக்க முடியும், ஒன்னும் பண்ண முடியாம வந்துட்டு ஒன்னும் செய்ய முடியாது இருக்காங்க. சரி வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சின்ன சின்ன வேலை பார்த்து பொழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பேங்க்ல இருந்து நியூஸ் எல்லாம் வருது, ஜப்தி பண்ண போறோம் உங்க இடத்த அப்படின்ட்டு. சோ இவர் வந்துட்டு தன்னோட அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக கொஞ்சம் போராடுறாரு, ஒன்னும் பண்ண முடியல. திருட்டு வேலையில இறங்குறாரு, அங்கேயும் பிரச்சனை வருது. இதுக்கு மேல திருட மாட்டேன்னு சொல்றாரு. கடைசியில திருடினாரா திருடலையா, என்ன ஆச்சு ஏதாச்சு, போலீஸ் இவரை பிடிச்சாரா பிடிக்கலையா அப்படிங்கிறதான் கதை. என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு எமோஷனல் ஸ்டோரிங்க. அப்பா பையனை பார்த்து அழுகுறதும், பையன் பொண்டாட்டியை பார்த்து அழுகுறதும், பையன் அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து அழுகுறதும், அவங்க அப்பா வந்துட்டு அவங்களோட மனைவியை பார்த்து அழுகுறதும், இந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்காரு, திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் எப்ப திருந்துவாரு அப்படிங்கிறது அதுக்காக அழுகுறதும், இவர் வந்துட்டு தன்னோட நண்பன் துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ட்டு நண்பனுக்காக இவர் அழுகுறதும், கடைசியில வந்துட்டு நண்பனே வந்து தனக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டானே அப்படிங்கிறதுக்காக தான் நண்பனுக்காக இவர் அழுவாரு. சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அழுகதான் இந்த படத்துக்குள்ள இருக்குது. சச் எ எமோஷனல் ஸ்டோரி திஸ் கரை மூவி.
ஆனா கரை மூவி பார்க்கும்போது வந்துட்டு இந்த அசுரன் படத்துல இருக்கிற சில பல சீன்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். லைக் சில பல சீன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துக்கு ஏதாவது கான்செப்ட் இருக்குதா, கதை இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது, கதை இருக்கு. பட் இந்த படம் வந்து அசுரன் டைப்ல வராது. பட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அசுரன் பாண்ட்ல வர மாதிரி இருக்கும். எனக்கு இந்த படம் பிடிச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு நார்மல் படம் பிடிச்சிச்சு, ஓகே. பட் ரொம்ப ஹைப் ஆகுற மாதிரி இது இப்படி இது அப்படி அப்படிலாம் வந்துட்டு சொல்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு திருட்டு வேலை பாக்குற ஒருத்தன், அவனுக்கு திருட்ட தவிர வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. திருட்டு வேலை பாக்குற ஒருத்தன் திருந்தி வாழ நினைக்கும் போது வந்துட்டு இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலை, இந்த காலம் வந்து அவனை திருந்தி வாழ விடல. திருந்தி வாழ விடாம இருக்கும்போது வந்துட்டு அவன் திருந்தி வாழ்ந்தானா வாழலையா, அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதான் ஒரு கான்செப்ட், ஓகேவா. கடைசியில இங்க வந்துட்டு தப்பானவன் யாரு, பிரச்சனை பண்றவன் யாரு, இதுக்கு மூல காரணம் யாரு, இங்க யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கும்போது இங்க மூல காரணமே இவன் தான் அப்படி மாதிரி ஒருத்தரை காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே பயங்கரமா இருக்கும். அண்ட் வில்லனிசம் பண்ண ஒருத்தரும் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருப்பாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த படத்துல இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய இடத்துல எமோஷனலை வந்துட்டு கன்வே பண்ணியிருப்பாங்க. தன்னோட அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்க முடியாம, தன்னோட அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்காம, தன்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டா இருக்க முடியாம வந்துட்டு நிறைய இடத்துல இவர் உடஞ்சு அழுவாரு. எனக்கு அந்த சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இட்லி கடையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இட்லி கடையில இது மாதிரிதான் ஏதாவது சோகமா ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு எங்கேயாச்சும் போய் தனியா போய் மூலையில உட்காந்துக்கிட்டு இப்படியே இருப்பாரு, வானத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படி மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ல வந்து சில படத்துல வந்துட்டு அவர் ரொம்ப சைலண்டா குவைட்டா நடிச்சிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ராயன் படம் பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் இருக்கும், அது வேற கதை, ஆக்ஷன் இருக்கும், பட் குவைட்டா இருப்பாரு. இட்லி கடை பார்த்தா தெரியும், இப்ப இந்த கரை படம் பார்த்தா தெரியும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த படம் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் புரியும். ஏன் இவர் சைலண்டா இருக்காரு, எதுக்கு இவர் சைலண்டா இருக்காரு அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா இவர் அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படி மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவாரு. பிகாஸ் அவரே சொல்லுவாரு என்ன அப்படின்னா, இந்த திருட்டு வேலை தவிர எனக்கு என்னையா தெரியும், நான் என்னையா பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலயே வந்துட்டு ஒரு 16 வயசுல பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு அப்பாட்ட காசு கேட்டு அப்பா காசு கொடுக்காது அப்படிங்கறதுனால வீட்டுல இருந்து திருடிட்டு போயிடுவாரு. கடைசியில அப்பா ஒரு கேள்வி கேட்பாரு, சரி ஓகேப்பா நான் உனக்கு காசு தரல, நீ திருடிட்டு போயிட்ட, என்ன பண்ண அந்த காசை? பிசினஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, அதை சாப்பிட்டு தீர்த்துட்டாரு. அதுதான் இங்க நடந்திருக்குது. சோ அதெல்லாம் வச்சுதான் தன்னுடைய அப்பா அம்மா இந்த வழியில் நடங்க, அப்பா அம்மா சொல்றதை கேளுங்க, அதுக்கெல்லாம் காலம் வரும், பொறுங்க, பொறுத்துருங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டு பொதுவான கருத்தா பேங்க் எந்த அளவுக்கு ஃப்ராட் வேலை பண்ணுது, மக்களை, இந்த ஏழை மக்களை, படிக்க தெரியாதவங்களை அண்டு ஏழை விவசாயிகளை வந்துட்டு எந்த அளவுக்கு பேங்குக்காரங்க நொந்து நோகடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்டு கடைசியில இந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய லோனை எப்படி அடைச்சாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு விஷுவலா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதுல மக்கள் துணிஞ்சு வந்து இதுதான் இப்படித்தான் அப்படிங்கறத வந்துட்டு காமிச்சதுனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சதா அப்படிங்கறதையும் காமிச்சிருப்பாங்க. எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? கடைசியில வில்லன் வந்து மாற்ற சீனும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். வில்லன் நான் தான் வில்லன், நான் பெரிய இவன் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்க மாட்டோம். வில்லன் நார்மலான அவனுக்கு ஒரு பாணியில அவன் போயிட்டே இருப்பான். இந்த சைக்கோ படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சைக்கோனா சைக்கோ படம் கிடையாது, சைக்கலாஜிக்கலா இருக்கிற சைக்கோ படங்கள், ஓகேவா. கேரக்டர் வந்துட்டு சைக்கோ மாதிரி இருக்கும். அந்த சைக்கோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டீசெண்டா பயங்கரமா அம்மாஞ்சியா ஒன்னும் பண்ண தெரியாத மாதிரி ரொம்ப பவ்யமா இருப்பானுங்க. ஆனா அவனுக்கு பண்ற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 1ஆம் நம்பர் ஒக்காளி ஃப்ராடு மாதிரி இருக்கும். ஃப்ராடுக்கார பயிலுக்கு தான் அப்படி பண்ணுவானுங்க. நீட்டா டக்கின் பண்ணிட்டு நீட்டா இந்த இதெல்லாம் போட்டு லைக் அந்த அந்த என்னது டை எல்லாம் போட்டு அப்படி ஒரு மாதிரி அழகா இருப்பானுங்க. பார்த்தா அவனுக்கு தான் வந்துட்டு முக்காவாசி ஃப்ராடு பயல்களா இருப்பானுங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு இதுல காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த வில்லன் மாற்ற சூப்பரா இருக்கும். அண்ட் கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்துட்டு தனுஷுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. பட் நான் நினைச்சது என்னன்னா இப்படி பேசி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு நல்லா இருக்கும், புரியுற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஓகே இதுல இது இருக்குது அப்படின்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட்.